இந்தி தான் இந்த நாட்டினுடைய தேசிய மொழி. இந்த நாட்டினுடைய மொழி அடையாளம் இந்தி தான். இது 1925 கான்பூர் மாநாட்டிலேயே இந்த இந்தின்னு கூட சொல்லாமல் இந்துஸ்தானின்னு சொன்னாங்க. இந்துஸ்தானி தான் ஆட்சி மொழியாக இருக்கணும். இந்துஸ்தானின்னு ஏன் அதை சொன்னாங்கன்னா, தேவனாகிரி எழுத்து வடிவத்தில் எழுதினால் அது இந்தியாக இருக்கும், உருது வடிவத்தில் எழுதினால் அது உருதுவாக இருக்கும். அப்போ இந்த தேவனாகிரி வடிவத்தில் எழுதுகிற இந்தி இந்துக்கள் சார்பிலும், உருது வடிவத்தில் எழுதப்படுகிற உருது இஸ்லாமியருடைய மொழின்னும். எனவே இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்துவதற்கான ஒரு வழியாக இந்த மொழி சிக்கலை பார்த்தாங்க. காந்தியார் உட்பட 25 கான்பூர் மாநாட்டில் அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க. இப்போ இந்த அனைத்து இந்திய காங்கிரஸ் மாநாடுகளில் பேசக்கூடியவர்கள் ஹிந்தி தெரிஞ்சவங்க ஹிந்தியில் பேசுவாங்க, மற்றவங்க ஆங்கிலத்தில் பேசுவாங்க. எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் ஹிந்தியில் பேசணும், இந்துஸ்தானியில் பேசணும், அவரவர் தாய்மொழியில் பேசக்கூடாதுன்னு அதுக்கு அர்த்தம். நீங்கள் தமிழர்கள் தமிழில், வங்காளிகள் இந்திக்காரங்க மட்டும் அவங்க தாய்மொழியில் பேசிக்கலாம் என்று அப்படியெல்லாம் முடிவெடுத்தாங்க. இப்போ இந்த பின்னணியில் தான் 37 ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியை ஒரு மொழி பாடமாக அவர் கொண்டுட்டு வர்றார் ராஜாஜி.